முத்து மனோஜ் ரோஹிணியை பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஷோரூமுக்கு நீங்கள் ஓனர் கிடையாது, அப்பா தான் ஓனர். ஏன்னா அப்பா கிட்டேருந்து திருடிட்டு போன பணத்துலேருந்து தான் இந்த ஷோரூமை நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அப்பா தான் இனிமேல் அந்த ஷோரூமுக்கு ஓனர். அப்படி பார்த்தா அப்பாவுடைய சொத்தில் எல்லாருக்குமே சம பங்கு உண்டு. அந்த வகையில் பார்த்தா நம்ம 3 பேருக்குமே அந்த ஷோரூமில் சம பங்கு உண்டு. குறிப்பாக சொன்னாக்கா எனக்கு அந்த ஷோரூமில் அதிகமாக அதிகாரம் உண்டு. ஏன்னா அந்த பணம் முறைப்படி எனக்கு வர வேண்டிய பணம், அந்த பணத்தில் தான் நீங்கள் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு மனோஜ்கிட்டையும் ரோஹிணிக்கிட்டையும் முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட மனோஜ் ரோஹிணி 2 பேருமே பதட்டப்படுறாங்க. மனோஜ் முத்துக்கிட்ட சொல்கிறாரு, நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, 27 லட்சம் ரூபாயை அப்பா கிட்ட நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. 27 லட்சம் இல்லை தம்பி, 30 லட்ச ரூபா வட்டியோடு சேர்த்து, அதுவும் இன்றைக்குள்ளே வேணும். அப்படி கொடுத்தீனாக்கா அந்த கடை உங்களுக்கு சொந்தம். அப்படி இல்லைனாக்கா நம்ம 3 பேர்த்துக்குமே அது சொந்தம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே எனக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஆகி போயிடும், பார்த்துக்குங்க அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. இதை கேட்டு மனோஜ் ரோஹிணி 2 பேருமே கலங்கி போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க.